இந்த வீடியோ நம்ம வந்து ஆல்கால் சாப்டர் இருந்தால் ஒரு கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வைல் செப்பரேட்டிங் த மிக்சர் ஆஃப் ஆர்த்தோ அண்ட் பேரா நைட்ரோஃபீனால்ஸ் பை ஸ்டீம் டிஸ்லேஷன் நேம் த ஐசோமர் விச் வில் பி ஸ்டீம் வாலடைல் கிவ் ரீசன் கொடுக்குறாங்க. இங்கே வந்து நமக்கு வந்து ரெண்டு காம்பவுண்ட் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ நைட்ரோஃபீனால், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேரா நைட்ரோஃபீனால். ஃபர்ஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிடுவோம். ஓகேவா, ஸோ ஆர்த்தோ நைட்ரோஃபீனால், அப்போ ஃபீனால்லாம் நமக்கு எப்படி இருக்கணும், ஒரு பென்சின் ரிங் வந்து இருக்கணும். அதில் நமக்கு என்ன இருக்குன்னா OH வந்து இருக்கணும். ஓகே, தட் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபீனால். ஓகே, ஆர்த்தோ பொசிஷனில் நைட்ரோ குரூப் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் NO2. பேரா நைட்ரோஃபீனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால் வந்து நமக்கு வந்து இருக்கும். பேரா பொசிஷனில் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோ குரூப் வந்து இருக்கும். இது வந்து ஃபீனால், பேரா பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோ வந்து NO2 வந்து நமக்கு வந்து இருக்கும். சரி, கரெக்ட். அப்போ என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு வந்து ஐசோமர், சேம் மாலிகுலர் ஃபார்முலா வந்து இருக்கும், டிஃபரன்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா வந்து இருக்கும். இது வந்து எல்லாமே நமக்கு சேம் தான். மாலிகுலர் வெயிட் சேம், பிரான்ச்சஸ் சேம், ஃபங்க்ஷனல் குரூப் வந்து சேம், எல்லாமே நமக்கு வந்து சேமாக தான் இருக்குது. ஜென்ரலாக நமக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட், ரெண்டுக்குமே மாலிகுலர் வெயிட் சேம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ், இதுலேயும் ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது, அதுலேயும் ஒரு பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. தேர்ட் ஒன் என்னது, இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி மாலிகுல். ஃபங்க்ஷனல் குரூப்பை பொறுத்து இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி மாலிகுல். இங்கே ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான் இருக்குது. அப்போ இங்கே கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க, ரெண்டுமே நமக்கு வந்து ஸ்டீம் டிஸ்லேஷன் வந்து பண்ணணும். அதில் எது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வாலடைல். அப்போ ஸ்டீம் டிஸ்லேஷனில் ஒரு காம்பவுண்ட் எதுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப லோவாக இருக்குதோ அது ஸ்டீம் கூடயே போயிடும். ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்குது என்ன பண்ணணும், அது வந்து அப்படியே நமக்கு வந்து கீழே வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ எதுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும், எதுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்றத இங்கே இன்டெரக்டாக வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ நமக்கு எல்லாமே சேமாக தான் இருக்குது. அப்போ நமக்கு வந்து எது எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணுறது, எதுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும், எதுக்கு பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் தான். அப்போ இந்த மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகும். ஆர்த்தோ நைட்ரோஃபீனாலில் நமக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் எங்கே ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாலிகுல்குள்ளேயே நம்ம வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா NO2 ஆக்சிஜனும் OH நமக்கு எங்கே இருக்குது, பக்கத்தில் இருக்குது இல்லையா. அப்போ ஆர்த்தோ பொசிஷன் வந்து இருக்குது. அப்போ என்னன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, ஸோ இன்ட்ரா மாலிகுலர், ஓகே, ஸோ இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இதுக்கு பேர் வந்து சொல்லுவாங்க. அப்போ இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்ன அர்த்தம், ஒரே மாலிகுலுக்குள்ள நமக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கிறனால வந்து இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இங்கே நமக்கு வந்து இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கும்னா நடக்காது. ஏன்னா ஆப்போசிட் வந்து இருக்குது இல்லையா. அப்போ இங்கே நமக்கு வந்து நடக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு மாலிகுலோட வந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஏன்னா ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவில் வந்து நமக்கு நடக்குது இல்லையா. அப்போ இது என்ன பண்ணலாம், இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ நமக்கு வந்து இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னால நமக்கு என்ன ஆகும், எல்லா மாலிகுலும் தனித்தனியாக வந்து போகும். இந்த மாலிகுல் இருக்கும், இந்த மாலிகுல் வந்து இருக்கும். அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இங்கேயே நடக்கிறதுனால ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். இந்த மாலிகுலுக்கும் இந்த மாலிகுலுக்கும் வந்து நோ இன்ட்ராக்ஷன், ரெண்டுக்கும் எந்த இன்ட்ராக்ஷனுமே இருக்காது. ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குது, ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலும் இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கனால ரெண்டும் நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கும். ஸோ இதை நம்ம பிரேக் பண்ணால் மட்டும்தான் இது நமக்கு என்னதான் மாற முடியும், கேஸாக வந்து நமக்கு மாற முடியும். அப்போ டியூ டு த இன்ட்ரா அண்ட் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கால இதுக்கு வந்து நமக்கு எப்படி இருக்கும், பாயிலிங் பாயிண்ட். இதுக்கு நமக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக வந்து இருக்கும். இதுக்கு நமக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹையாக வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ எது நமக்கு வந்து ஸ்டீம் வாலடைலாக இருக்கும், ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் தான் நமக்கு என்ன இருக்கும், ஸ்டீம் வாலடைலாக வந்து இருக்கும். இதுக்கு தான் நமக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கும், இதுக்கு வந்து நமக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைட்ரஜன் பாண்டிங்கை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் இருக்கும், 12th போர்டு எக்ஸாம்லேயும் வந்து இருக்கும். அப்போ வெறும் ஹைட்ரஜன் பாண்டிங் வச்சு கொஸ்டின் கேட்கலாம், இல்லை இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் கெமிஸ்ட்ரி. அப்போ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். அது வந்து ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் அண்ட் பேரா நைட்ரோஃபீனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேஸ். இன்ட்ரா அண்ட் இன்ட்ரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த காம்பவுண்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் காம்பவுண்ட். ஸோ இது வந்து நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க.